ஓகே. ஸோ ஹே கைஸ், இப்போ தான் நான் வந்து இந்த வெயிலில் போயிட்டு வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நேற்று அந்த மொபைல் சரி பண்ணிட்டேன்ல, அதை சரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கார்டு மட்டும் ரொம்ப ஸ்க்ராட்சாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். அது வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அதனால வேண்டாம், பக்கத்துலேயே போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். இந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்குது. கடை பேரே ஆப்பிள் மொபைல்ஸ் தான். அது வந்து ஆக்சசரிஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். என்னோடய தம்பி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டேன். அங்கே வந்து கொடுத்தாங்க. நான் காமிச்சேன்ல, 8 கேட்டேன், நோட் 8க்கு கேட்டேன். கடைசியில் பார்த்தா 9 அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. நோட் 9 ப்ரைம் அப்படின்னு இருந்துச்சு. நான் அப்பயும் கூட சொல்கிறேன், இது செட் ஆகுமா அப்படின்னு. செட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஒரே ஸ்க்ரீன் தான் மல்டிபிள் மொபைல்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக என்னோடய கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நோட் 9ஓடது அந்த கட் அவுட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் போல், எப்படின்னா ஒரு 3mm 4mm லென்த்தாக இருக்கும் போல். ஸோ அதனால் ஹைட்டாக இருந்ததுனால அது வந்து பத்தலை. சரி, எடுத்துகிட்டு போய் மாற்றுறாங்களா இல்லையா என்னென்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோதான் நல்லாவே இருந்தது கிடையாது. ஸோ இந்த கடையில் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். உடனே ஓகே, அவங்க தி அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம் அண்ட் தி இமீடியட்லி டுக் அ நியூ ஒன் அண்ட் ஃபார் த பர்டிகுலர் நோட் 8 அண்ட் தி ட்ரைட் இட். அதை எடுத்து ஒட்டினாங்க. ஒட்டுனா அப்புறமா இன்னொருத்தர் அவர் சொன்னார், இது ஒட்டாத, இது வந்து பழசாயிடுச்சு, இது வந்து கொஞ்ச நாள் உரிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு. ஸோ அதனால் அதை உரிச்சிட்டு அவங்க இன்னொன்று புதுசாக இருந்ததை வந்து ஒரு நியூ ஸ்டாக் எடுத்து ஒட்டி கொடுத்தாங்க. ஸோ அது ஒட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்குது, இப்படி பிராண்ட் நியூ ஆயிடுச்சா. கவரும் போட்டாச்சு, எல்லாம் போட்டு பக்காவாச்சு மொபைல். எப்படி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பிள் மொபைல்ஸ், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. மிஸ்டர் மதன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதெல்லாம் பண்ணார். அவரே ஒட்டி கொடுத்துட்டாரு. ஸோ ஜிக் ஜிக் ஜக் ஜக் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. மற்ற கடையிலலாம் அந்த மாதிரி ரொம்ப ஜிக் ஜிக் ஜக் ஜக் இருக்கும். ஏன் இதுக்கு தேவையில்லை, வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அப்படிலாம் இருந்துருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. அப்புறம் மெயின் திங் என்னென்னா, இங்கே வந்து அவைலபிலிட்டி, ஐட்டம் அவைலபிலிட்டி இங்கே இருந்தது. ஸோ அதனால தான் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கிறது தான் மெயினாக பார்க்கணும். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். இங்கே போய் அக்சசரிஸ்க்கு இங்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் காசு முன்ன பின்ன இருக்கும், பட் ட்ரை டு கோ அண்ட் கெட் சம்திங் விச் இஸ் குட் இன் குவாலிட்டி ஆர் ரிச் இன் குவாலிட்டி, ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வ்ளாகை பார்த்துருப்பீங்க. இப்படி வேர்த்து வரையுது. இப்போ தான் வந்தேன் வீட்டில். ஸோ டைம் என்னது, ஆல்மோஸ்ட் 1:15 அந்த மாதிரி இருக்குது தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்ததை சரி பண்ணிவிட்டு அதுலேயும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ரிசால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ப்ளீஸ்.
ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். எனக்கு நேரே நானும் எங்கள் அப்பா ஒரு தடவை நைட் வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிடெண்ட். இங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ட்ரக்கு எப்படி டக்குன்னு திரும்புவானுன்னு தெரியாது, அதுவும் நைட்லாம் ரொம்பவே டேஞ்சர். ஸோ இங்கெல்லாம் வரும்போது ரொம்ப பார்த்து வாங்க.